Hello students, welcome to the TechSpot. Actually, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 14th சாப்டர்ல ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட். ஓப்பன் சோர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் நமக்கு என்னெல்லாம் பெண்டிங் இருக்கு, என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட ஓப்பன் சோர்ஸோட நீட் என்ன, NS2 அண்ட் இட் இஸ் யூஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் NMSும் அதனோட குரூப் ரிலேட்டட் பத்தி ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் பத்தி பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நமக்கு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயா கிடைக்கும். நம்ம அத என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஏதாவது ஒரு வெப்சைட்ட டவுன்லோட் பண்றீங்க. அதுல கோட் மாடிஃபை பண்ணி நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கோட் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்றதுக்கு பேரு தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் அம் இதுல எல்லாம் கோட் மாடிஃபை பண்ணி நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சம் சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணா அந்த கோட வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிலதெல்லாம் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இப்ப ஆல்ரெடி நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம், அதோட இன்ட்ரோடக்ஷனும் நீட் ஃபார் நெட்வொர்க் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே பார்த்திருக்கோம். வீடியோஸ் இருக்கு. நீங்க அந்த ஓல்டு வீடியோவ போய் பாருங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா நெறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கு. நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா எடுத்துட்டோம்னா என்னெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், லினக்ஸ், ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் இந்த 4ம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாஸ் பத்தி பார்க்கலாம். பாஸ் அப்படின்னா பாரத் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது ஒரு இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் எங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியால பை டிகே சிடிகேன்னு சொல்லுவாங்க. சென்டர் ஃபார் டெவலப்மென்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் சென்டர்ல தான் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த பாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ப்ரமோட் த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் இந்தியா. இந்தியால வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வாஸ் யூஸ் ஆகுது. இது வந்து நெறைய இந்தியன் லாங்குவேஜஸ சப்போர்ட் பண்ணுது. ஓகே. இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு என்னலாம் இப்போ நெறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்கு. நம்ம ஆர்கனைசேஷன் ரிலேட்டடும் உங்க புக்ல உங்களுக்காக எக்ஸாம்பிள் ஒரு 4 குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி, அப்பாச்சில ஸ்டில் வி ஆர் யூசிங் அப்படிங்கிறதா. ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், லினக்ஸ் ஃபவுண்டேஷன், ஓப்பன் இது எல்லாமே யுட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸ்டில். ஸோ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் 4 எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு கீழ பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க டெவலப் பண்ணாங்க? இந்தியால டெவலப் பண்ணாங்க. எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர யூஸ் பண்ணணும். சரி இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நம்ம இத யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்மளோட இப்ப நம்ம எப்படி உங்களுக்கு 11த் புக்ல, உங்க புக்ல எல்லாத்துலயுமே என்ன ஜெனரேஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. ஒரு ஜெனரேஷன் வந்து நம்ம முன்னேறி, முன்னேறி அடுத்து இப்ப நம்ம அப்பா, அம்மா, பாட்டி காலத்துல இருந்ததுக்கு அப்பா, அம்மா வேற மாரி இருப்பாங்க. அப்பா, அம்மால இருந்து நம்ம வேற மாரி இருப்போம். நம்மள இருந்து நமக்கு அடுத்த ஜெனரேஷன் வேற மாரி இருப்பாங்க. சோ இது என்னன்னா ஜெனரேஷன் ஒரு அ வளர்ச்சின்னு சொல்லலாம். அடுத்த ஸ்டெப். சோ அது மாதிரி தான் நம்ம அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நெறைய அப்ளிகேஷன் நம்ம யுட்டிலைஸ் பண்றோம். அந்த அப்ளிகேஷன்லாம் டே டூ டே லைஃப்ல நம்ம யுட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அப்ளிகேஷன் மோர் லெவல்ல நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஓகே என்னலாம் லைசென்ஸ் இருக்கு? டைப் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ். லைசென்ஸ்னா என்னன்னா, இப்போ நெறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப இல்லனாலும் நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல கேள்விப்படுவீங்க. ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது லைசென்ஸ்டு வெர்ஷனா அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. இப்போ ஒரு ஓஎஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க சிஸ்டம்க்கு. உடனே அது லைசென்ஸ்டு வெர்ஷனா இல்ல ஃப்ரீ வெர்ஷனா? இல்ல அது வந்து டூப்ளிகேட் கூட இருக்கும். லைசென்ஸ் வெர்ஷன் இருக்கும். சம் ஆஃப் த சாஃப்ட்வேர்க்குலாம் டூப்ளிகேட் கூட வச்சிருப்பாங்க. சோ அது எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, லைசென்ஸ்டா? சோ அந்த லைசென்ஸ் எதுக்காகன்னா, எல்லாத்துக்குமே ஒரு சாஃப்ட்வேர்க்கு கண்டிப்பா லைசென்ஸ் இருக்கும். லைசென்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணா தான் ரொம்ப நல்லது. சோ அந்த மாரி என்னெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் லைசென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி, பிஎஸ்டிலே 3 ஒண்ணு இருக்கு, 2 ஒண்ணு இருக்கு. அடுத்து ஜிஎன்ஏ இது ரொம்ப முக்கியமானது. ஜெனரல் பப்ளிக் லைசென்ஸ் ஓகேவா? இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைசென்ஸ். இந்த நேம் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே. இப்ப எப்ப நம்ம சோர்ஸ் கோட சேஞ்ச் பண்ண போறோமோ, அப்ப வந்து ஓஎஸ்எஸ் ரெக்வயர்ஸ் த இன்க்ளூஷன் வாட் யூ ஆல்டர்ட் யுவர் அஸ் வெல் அஸ் யுவர் மெத்தட்ஸ். ஒண்ணும் இல்லங்க. நம்ம ஒரு கோட் சேஞ்ச் பண்ண போறோம். அதுல என்னலாம் பண்ண போறோம்? அந்த இதுல என்ன ஆல்டர் பண்ண போறோம்? நம்ம மெத்தட்ல என்ன பண்ண போறோம்? இதுதான். இப்போ த சாஃப்ட்வேர் கிரியேட்டட் கோட் மாடிஃபிகேஷன் மே ஆர் மே நாட் பி அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. ஒரு சிலதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சிலதெல்லாம் ஃப்ரீயா இருக்கலாம். இல்லாம கூட போகலாம். கோட் மாடிஃபிகேஷன் ஒரு சிலத நீங்க டெவலப் பண்ணி அப்படியே தான் யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அதுக்கு தகுந்த நமக்கு தகுந்த மாரி அத மாத்திக்க முடியாமயோ, இல்ல நீங்க வேற யாருக்காவது ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி தர்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தகுந்த மாரி அத மாத்திக்க முடியாம கூட இருக்கலாம். ஓகே. இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள் தான். இதுல பார்த்துட்டு நீங்க இது வந்து என்ன சொல்றது? இது நமக்கு கிரிட்டிக்கல் ஆர் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதனால ரொம்ப சிம்பிள்
சிம்பிளா உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கும், ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஓகேவா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் இஸ் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஃப்ரீ சாஃப்ட்வேர கம்பேர் பண்ணும்போது, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. ஆனா 2லயும் சேம் கான்செப்ட்னா போத் டீல் வித் 2லயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால டவுன்லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும், சார்ஜும் இல்லாம. ஓகேவா? ஓஎஸ்எஸ்க்கும், ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கும் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா 2லயும் ஒரு போத் டீல் வித் 2லயும் ஒரு சின்ன டீல், ஒரே டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2யுமே நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எபிலிட்டி டூ டவுன்லோட் அண்ட் யூஸ் த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர நம்மளால யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும், சார்ஜும் இல்லாம. இந்த 2 ஞாபகம். அடுத்தது ஓகே. இப்ப நம்ம எப்படினாலும் வ வ ஹவெவர் இப்ப ஒரே கான்செப்ட் தான். 2லயும் நம்ம ஒரே கான்செப்ட் தான் யூஸ் பண்றோம்னாலும், அதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட். இப்ப ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னா அது எங்க டெவலப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? எப்பவுமே நம்ம ஏதாவது படிக்கிறோம்னாவே, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் படிக்கிறீங்க அப்படின்னா, அது யார் டெவலப் பண்ணா? எங்க டெவலப் பண்ணா? பாஸ் பத்தி படிக்கிறீங்கன்னா, அது யார் டெவலப் பண்ணாங்க? எங்க டெவலப் சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பவுமே இப்ப யார் ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஓகேவா? அப்ப ஃப்ரீ சாஃப்ட்வேர் எங்க டெவலப் பண்ணாங்கன்னா, 1980ஸ்ல எம்ஐடி கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல ரிச்சர்ட் ஸ்டால்மன் அப்படிங்கிறவர் தான் இது என்ன பண்ணாருன்னா, டெவலப் பண்ணாரு. இவரோட ஃபோக்கஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஃப்ரீடம்ஸ் இந்த வேர்ட் தாங்க நமக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீவோர்ட். இது எத உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து என்ன பண்ணணும், அவரோட சாஃப்ட்வேர ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி, என்ன சொல்றது, ஹேப்பியா யூஸ் பண்ணிக்கணும். என்ஜாய் த சாஃப்ட்வேர் ஆஸ் தே சீ ஃபிட். அவங்க எவ்வளவு தூரம் அதுல ஃபிட்டா இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஓகேவா? அப்ப இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐடி கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல 1980ஸ்ல டெவலப் பண்ணாரு யாரு? ரிச்சர்ட் ஸ்டால்மன். அவர் எத டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ டிஃபைன்ட் 4 கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அவுட்லைன்ட் பை த நான் ப்ராஃபிட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். அவர் எத டிஃபைன் பண்ணாருன்னா, ஒரு நான் ப்ராஃபிட் அதுல ப்ராஃபிட் கிடையாது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் சொல்றாரு. ஏன்னா, அந்த சாஃப்ட்வேர் நம்ம ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கிறோம். சோ அதுல அவருக்கு ப்ராஃபிட் கிடையாது. அதான் நான் ப்ராஃபிட். ஓகே. இந்த 4 ஃப்ரீடம்ஸ் அது அப்படின்னா என்னன்னா, அந்த கீவேர்ட் கண்டிப்பா எழுதணும். அது எத உறுதிப்படுத்துது, எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, டவுன்லோட் பண்ணி, யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அவரு வைக்கல. ஆனா ஓஎஸ்எஸ் கிரைட்டீரியால அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் OSS which is open source initiative developed by decade later. A place more emphasis than modification of software. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஆ எப்படின்னா யார் வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கணும். இதுல OSSல என்னன்னா மோர் பிராக்டிகல். தட் மீன்ஸ் டெவலப்பர் வந்து கோட எப்படி என்ன பண்றது? சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. சேஞ்ச் பண்ணி யுட்டிலைஸ் பண்றாங்க. பிராக்டிகலா தட் மீன்ஸ் எவ்வளோ தூரம் எவ்வளோக்கு எவ்வளோ கோட் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத ஓஎஸ்எஸ்ல. ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல இருந்து எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல என்னன்னா நம்ம மாடிஃபை பண்ணி, ஆல்டர் பண்ணி, சோர்ஸ் கோட் ஆல்டர் பண்ணி நம்ம அப்டேட்டும் பண்ணலாம். நம்மளும் வச்சுக்கலாம். அதுதான் இந்த இதுல. பார்த்துக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் டெவலப்டு எ டிகேட் லேட்டர் பிளேஸ் மோர் எம்பசிஸ் ஆன் மாடிஃபிகேஷன். மோர் எம்பசிஸ் இதுல இதுல எத உறுதிப்படுத்துதுன்னா, இது வந்து எப்படின்னா, எபிலிட்டி டூ யூஸ் அண்ட் என்ஜாய் த சாஃப்ட்வேர். ஃப்ரீயா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இவரு எத உறுதிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, த மாடிஃபிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர எப்படி மாடிஃபை பண்றாங்க. அதுல என்னெல்லாம் கோட் சேஞ்ச் பண்றாங்க. அண்ட் த கன்சீக்வென்ஸ் ஆஃப் ஆல்டரிங் சோர்ஸ் கோட்ல எப்படி ஆல்டர்னேஷன் நடக்குது. லைசென்சிங், டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் அதிகமா அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ இது 2மே ஒண்ணு தான். ஓகேவா? இப்ப வந்து 2லயுமே என்னன்னா, ஃப்ரீயா நமக்கு ஒண்ணு கிடைக்குது. அத டவுன்லோட் பண்ணி யுட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அது ஒண்ணு எம்பசைஸ் பண்ணுது. அது வந்து ஃப்ரீ சாஃப்ட் வந்து 4 ஃப்ரீடம்ஸ் என்ஜாய் ப அ சாரி எம்பசைஸ் பண்ணுது. இது எத எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் மாடிஃபிகேஷன் எம்பசைஸ் பண்ணுது. ஓகே. அடுத்து இது 2மே ஓவர்லாப் பண்றோம். ஆப்வியஸ்லி தட் டூ ஓவர்லோப். சம் வுட் தே சே டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓஎஸ்எஸ் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி இருக்குன்னா இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பிராக்டிகலா இருக்கும். இது எப்படி இருக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா என்ஜாய் பண்ணி யுட்டிலைஸ் பண்ற மாரி இருக்கும். இது 2 தான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ இன்னொன்னு இருக்கு. ஹவெவர் நெய்தர் ஷுட் பி கன்ஃப்யூஸ்ட் வித் ஃப்ரீவேர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இது கிடையாது. ஃப்ரீ சாஃப்ட்வேரும், ஃப்ரீவேரையும் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது. ஃப்ரீவேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரோப்ரியாரிட்டரி சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ண முடியும்னா, அதுவும் நோ காஸ்ட். ஆனா நம்ம கோட் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகே. உங்களுக்கு ஐ ஹோப் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். மேபி ஏதாவது கன்ஃப்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஃபர்தரா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு ஒன் மோர் டைம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன 2க்கும் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா 2லயும் ஒரே டீல் தான்.
டவுன்லோட் 2ம் ஒண்ணு தான்ப்பா. நான் டவுன்லோட் பண்ணி யுட்டிலைஸ் பண்ணிப்பேன். எந்த ஒரு சார்ஜும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல ஒருத்தர் டெவலப் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 ஃப்ரீடம்ஸும் இருக்கு. ஒரு கான்செப்ட்ட வச்சு யார் வேணா அத டவுன்லோட் பண்ணி, யுட்டிலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா ஓஎஸ்எஸ் என்ன பண்ணும்னா, மோர் பிராக்டிகலா இருக்கு. எப்படின்னா, சோர்ஸ் கோட எவ்வளோ தூரம் வந்து அத நம்ம மாடிஃபை பண்ணி யுட்டிலைஸ் பண்றோம். அதோட லைசென்சிங், டிஸ்ட்ரிபியூஷன் இதுல எல்லாம் அது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது 2மே ஓவர்லேப் பண்ணாலும் என்ன டிஃபரன்ஸ்னா, இது பிராக்டிகலா இருக்கு. அது வந்து ஃப்ரீடமா இருக்கு. அதுதான் இப்ப 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே. இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீவேர்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது இதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஃப்ரீவேர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். அத வந்து நம்ம காஸ்ட் கிடையாது. டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா கோட் சேஞ்ச் பண்ண முடியாது. மத்த 2லயும் கோட் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த 3யும் சூப்பரா நீங்க எக்ஸாம்ஸ்ல எழுதணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க் யூ சோ மச். பாய்.